ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். யூஜிடிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் 2024. ஸோ எக்ஸாம் எழுதிட்டு எல்லாருமே டென்டேட்டிவான கீ ஆன்சருக்கு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. டுடே வந்து அதுக்கு டென்டேட்டிவ் கீ ஆன்சர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. தென் எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் ராங் இருக்கோ அதுக்கு நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கும் டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பட்டதாரி ஆசிரியர் வட்டார வளமைய ஆசிரியர் பணியிடத்திற்கான 2023-24 ஆண்டிற்கான ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் அறிவிக்கை, அதாவது 4/25/2023 படி 4/2/2024 அன்று, அதாவது OMR மூலம் தேர்வு நடத்தப்பட்டது. தற்போது மேற்காணும் போட்டித் தேர்வுக்கான கேள்விகளுக்குரிய உரிய தற்காலிக உத்தேச விடைக்குறிப்புகள் டென்டேட்டிவ் கீ ஆன்சர்ஸ் வினாத்தாள் A வகைக்குரியது ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளமான டிஆர்பி வெப்சைட்டில் வெளியிடப்பட்டுள்ளன. ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ள தற்காலிக உத்தேச விடைக்குறிப்பின் மீது ஆட்சேபனை தெரிவிக்க விரும்பும் தேர்வர்கள் 19/2/2024 முதல் 25/2/2024 பிற்பகல் 5:30 மணி வரை ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதள முகவரியில் மட்டுமே ஆதாரங்களுடன் பதிவு செய்திடல் வேண்டும். 19 25 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம். தபால் அல்லது பிற வழி முறையீடுகள் ஏற்கப்பட மாட்டாது. அவை நிராகரிக்கப்பட்டதாக கருதப்படும். அங்கீகரிக்கப்பட்ட பாட புத்தகங்கள், அதாவது ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் ஆதாரம் மட்டுமே அளிக்க வேண்டும். கையேடுகள் ஆதாரங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தேர்வர்கள் வினாத்தாள் A சீரிஸ் கொஷின் பேப்பர் டிஆர்பி வெப்சைட்டில் வெளியிடப்பட்டுள்ளதற்குரிய தற்காலிக விடை குறிப்பிற்கு இணைய வழியில் ஆட்சேபனை, அதாவது அப்ஜெக்ஷன் தெரிவிக்கும் போது உரிய வழிமுறைகளை தவறாமல் பின்பற்றி அதற்குரிய சான்றாவணங்களை இணைக்க வேண்டும். சான்றாவணங்கள் இணைக்கப்படாத முறையீடுகள் பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இவை அனைத்தும் முற்றிலுமாக நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் மாற்றுத்திறன் படைத்த தேர்வர்கள் பகுதி பியில் வினா எண் 31 முதல் 180 வரை உள்ள வினாக்களுக்கு மட்டுமே ஆட்சேபனை தெரிவிக்கலாம். அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி 1 to 30, அதுக்கு வந்து ஆட்சேபனை தெரிவிக்க முடியாது. 31 180 வரைக்கும், அது வரைக்கும் தான் இந்த மாற்றுத்திறன் படைத்த தேர்வர்கள் வந்து ஆட்சேபனை தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பகுதி ஏயில் உள்ள 1 முதல் 30 வரையிலான கட்டாய தமிழ்மொழி பகுதியின் வினாக்களுக்கு எவ்வித ஆட்சேபனையும் மாற்றுத்திறன் படைத்த தேர்வர்கள் தெரிவிக்கக்கூடாது. மேலும் பாட வல்லுநர்களின் முடிவே இறுதியானது என அறிவிக்கப்படுகிறது. இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருமே அந்த கொஷின் பேப்பரை வந்து அதில் டீட்டெயிலாகவே எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அதாவது கிளிக் ஹியர் ஃபார் கொஷின் பேப்பர் அண்ட் டென்டேட்டிவ் கீ ஆன்சர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இதில் வந்து கொஷின் பேப்பர் A சீரீஸ், நீங்கள் என்ன சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு தென் டென்டேட்டிவ் கீ ஃபார் A சீரீஸ் அதில் வந்து கீ ஆன்சருமே கொடுத்துருக்குறாங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். தென் நீங்கள் யாரெல்லாம் அப்ஜெக்ஷன், எல்லாருமே அப்ஜெக்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து யாரோ ஒருத்தங்க பண்ணுவாங்க அப்படின்னு தயவுசெய்து யாருமே இருக்காதீங்க. இண்டிவிஜுவலாக உங்களோட யூசர் ஐடியில் ஓப்பன் பண்ணி நீங்கள் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் ராங்காக ஃபில் பண்ணுறீங்களோ, அதாவது ஸ்டாண்டர்டு டெக்ஸ்ட் புக்ஸை அந்த புக்கில் கரெக்டான சோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதாவது அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது எந்தெந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபாலோ பண்ணி அதை பண்ணணும் அப்படிங்கிறத எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணுங்கள். இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். எல்லாருமே இந்த யூஜிடிஆர்பி எழுதின ஆல் டீச்சர்ஸ்க்குமே பியாஸ் அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். எல்லாருமே இந்த 2024 கண்டிப்பாக ஒரு நல்ல மார்க் எல்லாருமே எடுப்பீங்க. போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வாங்குவீங்க, கண்டிப்பாக வாங்கணும். தன்னம்பிக்கையோட காத்திருங்கள், எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.